டிஜிட்டல் வெளியில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு அன்பாக்சிங்காக ஒரு புது டிவைஸ். ஸோ என்ன டிவைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் இன்ஃபினிக்ஸ். ஸோ இன்ஃபினிக்ஸ் அவங்க புது ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் S5 Pro. ஸோ இன்றைக்கி இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, ப்ளஸ் வந்து இது சிறப்பு என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துருவோம். ஸோ இந்த ஃபோன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பாப்அப் செல்ஃபி கேமராவுடன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் பாக்ஸ்க்கு வெளியே பார்த்திங்க அப்படின்னா 4GB RAM அண்ட் 64GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க போகலாம் இந்த ஃபோனோட அன்பாக்சிங்க்கு. ஸோ இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதை ஸ்டிக்கரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன பார்த்திங்க அப்படின்னா 16 MB கொண்ட பாப்அப் செல்ஃபி கேமரா. அது மட்டும் இல்லாமல் ஏஐ ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. கூடவே அது வந்து மெயின் கேமரா வந்து 48 MB வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது தவிர பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6.53 இன்ச் இருக்கிறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபோனை வந்து ஆன் பண்ணிவிட்டு இது பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம். கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸ் வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. ஃபோனை சைடில் வச்சுருவோம். பாக்ஸ்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப அழகிய ஒரு கேஸ் கவரும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கலர் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது, ஷைனிங்காகவும் இருக்குது. ஸோ இது ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷைனிங்காகவும் இருக்கும். சில டைம் பார்த்திங்க அப்படின்னா பேக் பேனல் போட்டு அந்த ஷைனிங்ஸ் போயிருமே அப்படிங்கிற வரி கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். ஈவன் எனக்கு கூட நிறைய முறை இருந்துச்சு. ஸோ ஆனால் இதுக்கு வந்து அப்படி ஒரு இது தேவையே இல்லை. இது நீங்கள் போட்டாலும் பேக் பேனல் போட்டாலும் அந்த ஷைனிங் அப்படியே இருக்கும். ஸோ இங்கே வந்து ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தவிர உங்களுக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜருக்காக கனெக்டிவிட்டிக்காக கேபிளும் இருக்குது. ஸோ கேபிள் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்த்துருவோம். கேபிள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மைக்ரோ USB கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. பட் இப்போல்லாம் நிறைய பேர் டைப்-Cக்கு மாறிட்டு இருக்காங்க. மேபி புதுசாக லான்ச் பண்ணுற இன்ஃபினிக்ஸ் S5 Proவில் டைப்-C கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களோட கருத்து என்ன, கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ அன்பாக்ஸில் இதுதான் இருந்துச்சு, பார்த்தாச்சு என்னெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத. இப்போ நாம் இந்த ஃபோனை பற்றியான ஒரு ஸ்பெஷல் சிறப்பு அம்சத்தை பற்றி கண்டிப்பாக உங்கள்கிட்ட பார்த்துடலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்ஃபினிக்ஸ் S5 Pro. ஸோ S5 Proவோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் சிறப்பு என்ன அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாப்அப் செல்ஃபி. ரொம்ப நாளாக இன்ஃபினிக்ஸ் வந்து பாப்அப் கொண்டு வராமல் இருந்தாங்க. பட் இன்ஃபினிக்ஸும் அவங்களோட பாப்அப் கேமராவை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிப்போம். டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா 6.53 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஒரு AMOLED டிஸ்பிளே தான் இருக்குது. ஃபுல் HD டிஸ்பிளே இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதோட ஸ்க்ரீன்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே தெளிவாக இருக்குது. ப்ராசஸர் பற்றி பேசல, இந்த ஃபோனில் ஹீலியோ P35 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதனோட ஒக்டோ கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ P35 ப்ராசஸர் பற்றி என்ன நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. இந்த ஃபோனில் பேட்டரி பற்றி பேசல 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ 4000 mAh வந்து கண்டிப்பாக சார்ஜிங் ஃபாஸ்ட்டாக ஆகும் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனோட இந்த ஃபோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா Android 10 வெர்ஷனில் வேலை செய்யுது. ஸோ Android 10 பற்றி என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே இப்போ வந்து Android 10 வந்து மாறிட்டுருக்கு. ஸோ Android 10 அதே மாதிரி இன்ஃபினிக்ஸும் வந்து Android 10 கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப்பின் வந்து ஒரு அப்டேட்டு கொண்டு வந்திருக்கு. அதை பற்றி நினைக்கிறேன். ஐ திங்க் டார்க் மோட். ஸோ டார்க் மோட் Android 10 மட்டுமே Android 10 மற்றும் iOSல சப்போர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபோனில் Android 10 இருக்கிறதுனால கண்டிப்பாக வாட்ஸ்அப் டார்க் மோட் சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த ஃபோனில் கேமரா பற்றி பேசல. இதில் வந்து மிராக்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேமரா தான். கேமரா வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதான் பாப்அப் கேமரா. ஸோ இன்ஃபினிக்ஸ் அப்படின்னாவே கேமராவில் வந்து ரொம்ப புதுவிதமான ரொம்ப கம்மி விலையிலனாலும் நிறைய பண்ணலாம். அதாவது இந்த ஃபோனில் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஷார்ட் வீடியோலாம் லைக் வந்து இப்போலாம் டிக்டாக்லாம் பயங்கரமாக வந்து மக்கள் வந்து அடிமை ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனில் ஷார்ட் வீடியோ பண்ணி போடணும் அப்படின்னா அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷனே வச்சுருக்காங்க. ஷார்ட் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷனில் அந்த மாதிரி என்ன மாதிரி வேணுமோ அந்த மாரி ஷார்ட் வீடியோ பண்ணி நீங்கள் இங்கே போட்டுக்க முடியும். அதை தவிர வீடியோ ஆப்ஷன், AI கேம், பியூட்டி மோட், பொக்கே மோட், AR ஷார்ட்ஸ் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க. பின்புறம் நான் ஆல்ரெடி கேமரா பற்றி சொல்லிட்டேன் முன்னாடி. அதாவது பின்புறம் வந்து ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 48 MP வந்து மெயினாக வச்சு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து டுவெல் LED ஃப்ளாஷ் வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் அதாவது ஃப்ளாஷுக்காக ஒரு இடத்த தேடாமல் அந்த கேமராக்குள்ளேயே கரெக்டாக வச்சுருக்காங்க. நச்சுன்னு இருக்குது. ஸோ இந்த ஒரு அழகான டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தவிர நடுவில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை வச்சுருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் நேமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ ஏற்கனவே சொன்னபடி முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனில் பாப்அப் செல்ஃபி கேமரா வச்சுருக்காங்க. ஸோ பாப்அப் செல்ஃபி கேமராவை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கணும், அதை தான் பண்ணினேன். பட் அதுக்கு முன்னாடி ஸோ பாப்அப் செல்ஃபி கேமரா ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ நான் சொல்லியிருந்த கேமரா மோட்ஸ் எல்லாத்துக்குமே வேலை செய்யும். அதாவது பேக் கேமராவுக்கு மட்டும்தான் வேலை செய்யும் அப்படின்னு இல்லை, ஃப்ரண்ட் கேமராவுக்கும் வேலை செய்யும். நார்மலாக எல்லா இதுக்கும் அழகாக ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து ஏஆர் ஸ்டிக்கர் ஃபீச்சர் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் இந்த ஸ்டிக்கர் அம்சம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச விலையில் ஒரு ஸ்டிக்கர் அம்சம், இதுக்காக ஒரு தனியாக ஒரு ஆப் போயிட்டு நம்ம பண்ணுவோம். அது குழந்தைங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப் வந்து ரொம்ப விரும்புவாங்க, லைக் ஏஆர் ஸ்டிக்கர் ஆப்பை. ஸோ இந்த ஆப் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, கண்டிப்பாக அதை பற்றி சொல்லிடுங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இருக்குது, பேக்கில் இருக்காது அப்படின்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது, பேக்கில் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி இதுலனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நீங்கள் இன்ஃபினிக்ஸ் S5 ப்ரோவோட ஒரு அன்பாக்சிங் மற்றும் ஒரு டாப் ஃபீச்சரை மட்டும் இதில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் ஏதாவது ஃபீச்சர்ஸ் அதாவது விட்டுருந்தது அப்படின்னா, ஸ்பெசிஃபிகேஷன் ஏதாவது விட்டுருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இன்ஃபினிக்ஸ் S5 ப்ரோவோடது எப்படி இருக்குது, இதோட அழகான ஒரு ஷைனிங்கான கலர் பேக் பேனல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் வந்து பாப்அப் கேமராவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கேமராவில் புதுவிதமான ஏஆர் ஷாட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க, கமெண்டில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ மற்றொரு ஸ்பெஷல் வீடியோவோட மீண்டும் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.